குர்ஆன் கற்பிப்பவர்களுக்கு அல்லாஹ் வழங்கும் 3 பெரும் நன்மைகள். இதை ஒவ்வொரு முஸ்லிமும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் வாழ்க்கை முழுவதும் அந்த அஜ்ரை இழந்துவிடக்கூடும். அதனால் இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் மாஷா அல்லாஹ் என்று எழுதுங்கள். ஒரு மனிதன் குர்ஆனை தானே கற்றுக்கொண்டு அதையே பிறருக்கும் கற்பிக்கிறான் என்று சிந்தித்துப் பாருங்கள். அல்லாஹ்வின் அருகில் அவனுடைய அந்தஸ்து எவ்வளவு உயர்ந்தது தெரியுமா? இது பற்றிதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உங்களில் சிறந்தவர் யார் என்றால் அவர்தானே குர்ஆனை கற்றுக்கொண்டு அதை பிறருக்கும் கற்பிப்பவரே. இனம் பரிசு. எண் 1. நீங்கள் கற்றுக் கொடுத்த குர்ஆனிலிருந்து யாராவது ஒருவர் ஒரு ஆயத்தை கூட வாசித்தால் அந்த ஒவ்வொரு எழுத்திற்கும் உங்களுக்கு நன்மை, சவாப் கிடைக்கும். நீங்கள் உயிருடன் இருந்தாலும் இந்த உலகை விட்டுச் சென்ற பிறகும் கூட. இனம் எண் 2. ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது, குர்ஆனை வாசிப்பவர்களும் கற்பிப்பவர்களும் கியாமத் நாளில் முழு நிலவு இரவில் ஒளிர்வது போல அவர்களின் முகம் பிரகாசிக்கும். இனம் எண் 3. யார் குர்ஆனை கற்பிக்கிறாரோ அவருக்காக வான தூதர்கள் தங்கள் இறக்கைகளை விரித்து மரியாதை செலுத்துகிறார்கள். மரியாதை மனிதர்களிடையே மட்டுமல்ல, வானங்களிலும் கிடைக்கிறது. இப்போது சிந்தியுங்கள், குர்ஆனை வாசிப்பது மட்டும் போதுமா? அல்லது ஒரு எழுத்தை மற்றவருக்கு கற்றுக் கொடுப்பதே உங்கள் ஆகிரத்தை மாற்றிவிடுமா? இன்னும் நீங்கள் குர்ஆன் கற்பிக்க தொடங்கவில்லை என்றால் இன்றிலிருந்து தொடங்குங்கள். ஏனில் இதைவிட பெரிய நன்மை இருக்க வாய்ப்பே இல்லை.